கேபிஎல் சொன்ன நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜேகே. எனக்கும் நம்முடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லுறவுக்கும் என் மனமார்ந்த நன்றி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்க அனைவரும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர். நம்மளுடைய சேனல்ல நிறைய டெக்னிக்கல் இண்டிகேட்டர் பார்த்திருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர், எம்எஃப்ஐ இண்டிகேட்டர், சிசிஐ, ஆர்எஸ்ஐ, அதுக்கப்புறம் எம்ஏசிடி, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இண்டிகேட்டர் பார்த்திருக்கோம். அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் இது வரைக்கும் நீங்க பார்க்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நம்மளுடைய சேனல் கேபிஎல்ஸ் டைப் பண்ணி அங்க போயிட்டு பிளேலிஸ்ட்ல டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிற தலைப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போற இண்டிகேட்டர்னா அந்த வரிசையில ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டரை வச்சு நிறைய நண்பர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஸ்டாப் லாஸ் எப்படி போறது, பர்டிகுலர் இன்ட்ராடே ட்ரேடிங் இல்ல ஷார்ட் டர்ம் ட்ரேடிங் எப்படி வந்து போடுறது அப்படிங்கறத பயன்படுத்துறாங்க. இந்த ஸ்டாப் லாஸ் மட்டும் இல்ல, நம்ம ஸ்டாப் லாஸ் போட்ட பிறகு நம்மளுடைய ஃபேவரா வந்து இந்த ட்ரேடு மூவ் ஆயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒன்று தேவைப்படும். ஏன்னா மேக்ஸிமம் மூவ்மெண்ட், மேக்ஸிமம் ஆப்பர்ச்சுனிட்டி கேப்சர் பண்றதுக்கு அதை எப்படி இந்த ஏடிஆர் ஆக்சுவலி இண்டிகேட்டரை பயன்படுத்தி பண்றது அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்ல நீங்க ஃபாலோ பண்ண, அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கேபிஎல்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்க்க போற இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஆர் இண்டிகேட்டர். இந்த ஏடிஆர் இண்டிகேட்டரோட ஃபுல் எக்ஸ்பான்ஷன் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் இண்டிகேட்டர். பொதுவா ரேஞ்ச் அப்படின்னு என்ன சொல்லுவோம், 5 to 10 அப்படின்னா 5ல இருந்து 10க்குள்ள இந்த இடைப்படி தான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு வீச்சு அப்படின்னு கூட தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகே, சோ அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரூ ரேஞ்ச்னா உண்மையான அப்படின்னு சொல்லிட்டு, ஆவரேஜ் அப்படின்னா ஒரு சராசரி. இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச், அதாவது ஒரு லோயஸ்ட் நம்பருக்கும் ஒரு ஹையஸ்ட் நம்பருக்கும் உள்ள ரேஞ்ச் இந்த கண்டுபிடிச்சு இதுதான் வந்து என்ன சொல்றது ட்ரேட் ஆகும், இந்த ஸ்டாக் இல்ல இந்த கமாடிட்டி ட்ரேட் ஆகும். இதை தாண்டி போச்சுன்னா பிரேக் அவுட், இதை கீழே வந்துச்சுன்னா பிரேக் டவுன், இந்த மாதிரி ஆக்சுவலி பாக்குறதா இந்த ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் இண்டிகேட்டர். இந்த ஏடிஆர் இண்டிகேட்டரை முத கண்டுபிடிச்சவர் யார் பார்த்தீங்கன்னா வெல்ஸ் வைல்டர் அப்படிங்கிறவரு. ஓகே, இவர் ஒரு இன்ஜினியர். இவர் தன்னுடைய புத்தகத்துல அதான் நியூ கான்செப்ட்ஸ் அப்படிங்கிற 1978 அன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர்ல அந்த அளவுக்கு ஒரு பயன்பாட்டு இல்லாத காலத்துல இவர் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தாரு, பட்டியல கமாடிட்டி மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணியிருந்தாரு. அப்ப இந்த புத்தகத்துல வந்து இந்த ஏடிஆர் இண்டிகேட்டர் வந்து விரிவா சொல்லியிருந்தாரு. இன்னும் சொல்ல போனா ஏடிஎஸ் இண்டிகேட்டர் கூட இவர் தான் வந்துட்டு கண்டுபிடிச்சாருன்னு சொல்லலாம். ஓகே, இந்த ஏடிஆர் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிகிரி ஆஃப் வாலட்டிலிட்டி, ஒரு கமாடிட்டிக்கோ ஒரு ஸ்டாக்குக்கோ டிகிரி ஆஃப் வாலட்டிலிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றது. பொதுவா அவரு வந்து அப்ப பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமாடிட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியும், மிகப்பெரிய ஒரு கேப் அப் இருக்கும், மிகப்பெரிய ஒரு கேப் டவுன் இருக்கும், ஒரு இர்ரேஷனலா இருக்கும். ஓகே, அப்படி இருக்கும்போது இதனுடைய ஆவரேஜா இதோட வாலட்டிலிட்டி என்ன, எந்த வாலட்டிலிட்டி தாண்டி எவ்வளவு கேப் அப் ஆயிருக்கு, எவ்வளவு கேப் டவுன் ஆயிருக்கு இப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிக்க நினைச்சாரு. அதை தீர்மானிக்க தான் இந்த இண்டிகேட்டர் கண்டுபிடிச்சாரு. பொதுவா ஒவ்வொரு ஆக்சுவலி மூவிங் ஆவரேஜா இருக்கட்டும், எதுக்கா இருந்தாலும் ஒரு எத்தனை பீரியட் அப்படின்னு எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர் எடுத்துக்கிற ஒரு பீரியட் வந்து 14 டேஸ், அதாவது 14 பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டே அப்படிங்கும்போது 14 டேஸ், இதே 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ், அது வந்து 30 மினிட்ஸ் 14 எக்ஸ்ட்ரா 30 மினிட்ஸ், 1 ஹவர்னா 14 1 ஹவர். ஏன் அது சொல்றேன் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் வந்துட்டு புதுசா மார்க்கெட் வர்றவங்க வந்துட்டு இந்த 14 எப்படி வந்து அப்ளை பண்றதுன்னு கேட்பாங்க. அதுக்காக டீட்டெயிலா சொல்றேன். ஓகே, சரி. அப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கமாடிட்டி ஒரு ஸ்டாக்கோ அதுக்கான ரேஞ்ச் என்ன, அந்த ரேஞ்ச் தாண்டி இது நடக்குதா அப்படிங்கறது தான் பேசுறது. இந்த இதை பொறுத்தளவுக்கு இந்த ஏடிஆர் இண்டிகேட்டர் பொறுத்தவரை நான் என்ன சொன்னேன், டிகிரி ஆஃப் வாலட்டிலிட்டி அப்படிங்கும்போது இதனுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு எவ்வளவு ஜம்ப் பண்ண முடியும். இப்போ ஒரு தவளை இருக்கு. ஓகே, ஒரு தவளைங்கும் போது ஒரு ஆக்சுவலா ஃபிராக், இந்த ஃபிராக் வந்து நார்மலா இவ்வளவு தூரம் ஜம்ப் பண்ணும். ஒரு 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 கல்லு மேடல இருக்கு, ஒரு தண்ணியில ஜம்ப் பண்ணு, நார்மலா 1 மீட்டர் ஜம்ப் பண்ணும். அதை தாண்டி ஒரு நாள் ஜம்ப் பண்ண அதனுடைய இது அதிகமா இருக்கு, ஸ்பீட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இல்ல அதை நார்மலா 1 மீட்டர் ஜம்ப் பண்றது ஒரு நாளைக்கு 0.5, அதோட ஸ்பீடு கம்மியா இருக்கு. அதே மாதிரி இதுதான் வாலட்டிலிட்டி, இந்த டிகிரி ஆஃப் வாலட்டிலிட்டி. பொதுவா நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எது அதிகமா தேவைப்படும், வால்யூம். ஓகே, அதற்கப்புறம் என்ன டைரக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, புல்லிஷா பெரிஷா, அது வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் வித் ட்ரெண்ட் சொல்லிட்டு ஓவரால் மார்க்கெட் வந்து அடிப்படையில நம்ம பார்க்க சொல்லுவோம். இப்படி பார்க்கும்போது இந்த ஏடிஆர் இண்டிகேட்டர் ட்ரெண்டையோ இல்ல வந்துட்டு சொல்றது பிரைஸ் ஆக்சுவலி மூவ்மெண்ட்டையோ, இதெல்லாம் பிரைஸ்னுடைய டைரக்ஷனையோ இதெல்லாம் கேப்சர் பண்ணதுனா இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது மேலையும் காட்டும் கீழையும் காட்டும், இது ஒரு ரேஞ்ச். அதான் நான் சொன்னேன், கீழே எந்த ரேஞ்சில் டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப எனிதிங் நான் வந்து அந்த ஃபிராகுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தனோ, எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு தாண்டி 1 மீட்டர் தாண்டி எனிதிங் இந்த ரேஞ்ச் தாண்ட போது அது பிரேக் அவுட்னு சொல்றாங்க, மேல போச்சுன்னா கீழே போச்சுன்னா பிரேக் டவுன் சொல்றாங்க. பொதுவா நம்ம ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, அப்ப வந்து ஹாய் பாய்ன்னு சொல்லுவோம். பட் வந்து அவ்வளவு
டக்குன்னு வந்துட்டு ஒரு டீப்பா வந்து இறங்கி பேச மாட்டோம். ஏன் அப்படின்னா அவருடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் நமக்கு எதுவும் தெரியாது. நம்ம எதனா ஒன்று பேசினா அவர் தப்பா எடுத்துப்பாரோ, இல்ல எதனா ஒன்று சொன்னா வேற ஒரு மாதிரி புரிஞ்சுப்பாரு, இப்படிலாம் இருக்கும். ஓகே, அப்ப என்ன அப்படின்னா எந்த ஒரு இதுக்கும் வந்துட்டு அதனுடைய உண்மையான ஆழம் என்ன, அதனோட உண்மையான வீச்சு என்ன அப்படின்னு தெரியும் போது நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறது ஈஸியா இருக்கு. அந்த அடிப்படையில் கண்டுபிடிச்ச ஒரு டீட்டெயில் தான் இந்த ஏடிஆர் இண்டிகேட்டர். ஓகே, ஸோ அப்ப நம்ம ஒரு மார்க்கெட்ல இறங்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வால்யூம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நிறைய வாட்டி இன்ட்ராடே ட்ரேடிங் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஒரு விஷயம் விடபிள்யூஏபி இண்டிகேட்டர் சொல்லியிருக்கேன். வால்யூம் வெயிட்டட் அவரேஜ் பிரைஸ். என்னதான் ஒரு ஸ்டாக் மூவ் ஆனாலும் அதுல வால்யூம் இல்லைன்னா, அதை நிறைய பேர் வந்து உள்ள இருந்து இறங்கலைன்னா நம்ம அதுல ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஓகே, ஸோ அப்போ இந்த விடபிள்யூபி இண்டிகேட்டர் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு டைரக்ஷன் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மூவிங் அவரேஜ் ஆக்சுவலி பார்க்குறோம், அது கட் ஆகி போதான்னு சொல்லிட்டு. இல்லை ஆர்எஸ்ஐல வந்து பார்த்தீங்கன்னா இங்க மேல பக்கம் போயிட்டு இருக்கு, அதாவது 30 40 15 மேல் பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எடுத்த பிறகு சரி நான் வந்து ட்ரேட் எடுக்கணும், ஒரு 3 கேண்டில்ஸ் கண்டினியூஸா வந்து கிரீன் வந்துட்டு ட்ரேட் எடுக்கணும் முடிவு எடுத்துட்டேன். இப்போ ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ வந்து இந்த ஏடிஆர் இண்டிகேட்டர் பயன்படுது. ஸோ இந்த ஏடிஆர் இண்டிகேட்டர் நீங்க அப்ளை பண்ணும்போது இதனுடைய வாலட்டிலிட்டி என்னன்னு சொல்லணும். சரி, வாலட்டிலிட்டி 1 அப்படின்னு சொன்னிச்சுன்னா ஓகே, அப்போ மேல் பக்கம் ஒரு நம்பர் வந்து ஜம்ப் ஆகும், கீழ் பக்கம் ஒரு நம்பர் ஜம்ப் ஆகும். அப்போ என்னுடைய ஸ்டாப் லாஸ் கரண்ட் பிரைஸ்ல இருந்து 1 கீழே தாண்டி வச்சுக்கணும். இன்னும் சேஃபர் சைட் உள்ளவங்க 1 into 2 டைம்ஸ் வந்து வச்சுப்பாங்க. அது என்னங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து இந்த ஏடிஆர் பயன்படுத்தலாம். ஸோ ஏடிஆர் மெயினா பயன்படுத்துறது எதுக்குன்னா ஸ்டாப் லாஸ் வச்சுட்டேன். அப்போ மார்க்கெட்ல வந்து நான் வந்துட்டு பை சைடு போறேன். ஸோ லாங் போறேன். அப்போ பை பண்ணிட்டு லாங் போறேன். அப்போ லாங் போடும்போது என்னோட ஃபேவரா வந்து பிரைஸ் மேல போயிட்டே இருக்கு. அப்போ இப்போ அடுத்து என்ன பண்ணணும், என்னுடைய ஸ்டாப் லாஸ் தகர்த்தணும், அதாவது வந்துட்டு மேல மூவ் பண்ணணும். ஓகே, தட் இஸ் கால்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் சொல்லுவாங்க. அந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மூவ் பண்றதுக்கும் இந்த ஏடிஆர் பயன்படுது, எவ்வளவு தூரம் மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்துட்டு சீஸ் பண்றதுக்கும் இந்த ஏடிஆர் பயன்படுது. ஸோ இந்த ஏடிஆர் எப்படி வந்து செயல்படுது, இது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஹை மைனஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ், கரண்ட் லோ மைனஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ், கரண்ட் ஹை மைனஸ் கரண்ட் லோ, இந்த மூணுல எது ஹையஸ்டோ அப்சல்யூட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹையஸ்டோ அந்த நம்பர் எடுத்துக்கிட்டு இந்த 14 பீரியட்ல இந்த ஏடிஆர் ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்பர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு ஆக்சுவலி டைம் ஃப்ரேம்ல. ஓகே, இதை பத்தி நீங்க ரொம்ப கவலைப்பட வேணாம். எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது ஒரு அடிப்படை இதுதான் வந்து இந்த கால்குலேஷன் சொன்னேன். இது எல்லாமே சிஸ்டம் பண்ணும்போது நீங்க ஜஸ்ட் இண்டிகேட்டர் அப்ளை பண்ண போறீங்க, ரியல் டைம்ல வந்து அந்த நம்பரை பார்க்க போறீங்க. யூ ஆர் கோயிங் டு புட் த ஸ்டாப் லாஸ் அண்ட் மூவ் த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், இதுதான் நீங்க பண்ண போறீங்க. ஓகே, சோ எல்லா இண்டிகேட்டருக்கும் ஓகே நம்ம இந்த இண்டிகேட்டர் எப்படி அப்ளை பண்ணணும் இது பார்க்கறதுக்கு முன்னாடி சில லிமிடேஷன். எந்த ஒரு இண்டிகேட்டருக்கும் 100% முழுமையா ஒரு இண்டிகேட்டரை வச்சு நம்ம பயன்படுத்தி ஒரு ட்ரேடை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்படி பண்ணா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அது எல்லா டயத்திலும் ஒர்க் அவுட் ஆகாது. மேபி ஒரு டயத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகலாம், எல்லா டயத்திலும் ஒர்க் அவுட் ஆகாது. எப்படின்னா நான் வெறும் ஸ்டியரிங் மட்டுமே வச்சு நான் வந்து கார் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. டேஷ்போர்டு பெட்ரோலையும் பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து ஆரன் அடிக்கணும். ஸோ மற்ற விஷயங்களை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கணும். அப்பதான் வந்து ஒரு முழுமையா ஒரு திறமையா ஒரு எஃபிஷியண்டா ஒரு கார் நகர்த்தி செல்லப்படும். அதே மாதிரிதான் நீங்க டெக்னிக்கல் இண்டிகேட்டர் ட்ரேடிங் வரும்போது ஒரு இண்டிகேட்டர் மட்டும் பயன்படுத்தக்கூடாது. எம்ஏசிடி, ஆர்எஸ்ஐ, விடபிள்யூஏபி இந்த மாதிரி எல்லா இண்டிகேட்டர் கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லா சைட்லயும் ஒரு சில சிக்னல் கிடைக்கும் போது உங்களுடைய டிசிஷன் கரெக்டா அப்படின்னு வந்துட்டு உங்களால் நிர்ணயிக்கிறது வந்து பயன்படும். ஓகே, சோ இந்த இண்டிகேட்டர் அப்படின்னு லிமிடேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் மேல போறதுனால கீழே வரதுனால ரிவர்ஸ் ஆகுது இல்ல வந்துட்டு புல்லிஷ்ல போகுது அப்படிங்கறத வச்சு ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த இண்டிகேட்டருக்கு வால்யூம் சம்பந்தம் கிடையாது. ஒன்லி டிகிரி ஆஃப் வாலட்டிலிட்டி, பிரைஸ்னுடைய ஓரியன்டேஷன் இது காட்டுறது இல்லை, ஒன்லி வாலட்டிலிட்டி மட்டும் தான் காட்டுது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த இது வந்து வாலட்டிலிட்டி காட்டுறதுனால டைரக்ஷன் ஆஃப் அசெட் பிரைஸ் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, வாலட்டிலிட்டி மட்டும் தான் புரிஞ்ச முடியும். அந்த வாலட்டிலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்ம ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ண முடியும். சரி, இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஸ்டாக் வந்து டாடா பவர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த டாடா பவர்ல இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ டாடா பவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஸ்டாக் பிரைஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 246.95. ஓகே, ஸோ நான் சார்ட் எடுத்துக்கிட்டேன் டாடா பவர். இப்போ டாடா பவர்ல நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டைம் ஃப்ரேம் உங்களுக்கு மாத்தி காட்டுறேன். ஓகே, ஸ்டடிஸ் போங்க. இந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் AVRAJ ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்துட்டு கீழே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ டாடா பவருக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.62 வந்துட்டு அதாவது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு காட்டுது, ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் காட்டுது. அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ATR வந்து 14 அப்படின்னு காட்டுது, 14 பீரியடுக்கு. ஓகே, அப்போ 15 மினிட்ஸ் ஆக்சுவலி கேண்டலுக்கு வந்துட்டு ஆவரேஜா பொதுவா ஒரு 15 மினிட்ஸ்க்கு 1.62 வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்ப இதுதான் வந்து ஆவரேஜ். ஓகே, அப்போ இப்போ இந்த
1.62ங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு வந்து 15 மினிட்ஸ் பேஸ் பண்ணி நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. இன்னும் வந்து ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் பார்ப்பாங்க. இப்ப நான் வந்து இன்ட்ராடேக்கு பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் 1 ஹவர் வந்து ஃபிளிப் பண்ணி பார்ப்பேன். மிஞ்சி போனா 30 மினிட்ஸ் வந்து பார்ப்பேன். ஓகே, சோ இப்போ அடுத்து வந்து ஒரு 30 மினிட்ஸ்ல பார்த்து இதோட நம்பர் என்ன மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.28. ஓகே, அதுக்கப்புறம் எப்படி பயன்படுத்துன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் 1 ஹவர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 3.07. ஓகே, அப்புறம் ஒன் டே நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுவாங்க. அதாவது வந்துட்டு வாங்க பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா டேட் ஒவ்வொரு நாளும் டேல வந்து அவங்க வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவாங்க. ஓகே, அப்ப அவங்க எப்படி செட் பண்ணா 9.82. ஓகே, சரி, இப்போ டே வச்சு நம்ம பார்ப்போம் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு. அப்போ இதனுடைய ஸ்டாக் பிரைஸ் 245.20. ஓகே, ரொம்ப வந்து என்ன சொல்றது அக்ரெசிவா உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 9.2 அப்படிங்கிறது 10 எடுத்துக்கலாம். அப்போ 245 மைனஸ் 10 235 கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணுவாங்க. இன்னும் கன்சர்வேட்டிவா சேஃபா உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க 10 into 9.8 into 2 போடுவாங்க. 10 into ரவுண்ட் ஆஃப் எடுத்துக்கும் போது 20 போட்டு 245 மைனஸ் 20 225 ஸ்டாப் லாஸ் வச்சிருவாங்க. இப்போ 250 போகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ அதே வந்து 9.8 to 10 வருது அப்படின்னு வச்சுங்க. அப்போ 225ல போட்டாங்க. இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து 230க்கு மாத்திருவாங்க. மேல மூவ் அந்த ஏடிஆர் அதே ரேஞ்சில இருந்துச்சுன்னா அந்த இன்டு 2 டைம்ஸ் போட்டு கீழே குறைச்சிடுவாங்க. இல்லைன்னா 1 டைம் போட்டு பண்ணிட்டு வருவாங்க. இது வந்து அக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ். ஸோ இப்படிதான் வந்து ஸ்டாப் லாஸ். இதே வந்து சில பேர் வந்துட்டு செல் பண்றாங்க, இன்ட்ராடேல செல் பண்றாங்க அப்படின்னா இதே மாதிரி அப்படியே வந்து ஆப்போசிட்டா வந்துட்டு இன்டு 2 டைம்ஸ் போட்டு நீங்க போட்டுக்கணும். ஓகே, இப்போ 15 மினிட்ஸ்ல ட்ரேட் எடுக்கும் போது இப்போ 15 மினிட்ஸ்ல நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 246ல என்ட்ரு ஆகணும்னு வச்சுப்பேன். இப்போ ஸ்டாப் லாஸ் நான் எங்க போடணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1.6 அதாவது 1.5 வச்சுட்டு ரவுண்ட் ஆஃப் இன்டு 3 போட்டு 246ல 243க்கு வைப்பாங்க. இது வந்து என்னன்னா எங்க வைக்கிறது அப்படின்னு ஒரு தடுமாற்றம் இருக்கும் போது ஏதோ ஒரு ஆக்சுவலி ஒரு பிடிதாரம், அதாவது ஒரு பிடிப்பு சப்போர்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடைக்கிறது தான் இந்த ஏடிஆர். இப்ப புரிஞ்சிருக்கும் ஏடிஆர்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏடிஆர் ஈவன் சில பேர் போலிஞ்சர் பேண்ட் எப்படி அப்ளை பண்றது அது மாதிரி ஏடிஆர் பேண்ட்ஸ் சொல்லிட்டு அப்ளை பண்ணுவாங்க. மேல போயிட்டு நீங்க ஏடிஆர் அப்படின்னு போட்டீங்கன்னா ஏடிஆர் பேண்ட்ஸ் கிடைக்கும். போலிஞ்சர் பேண்ட்ஸ்க்கு பதிலாக இந்த இதை வந்து சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆவரேஜ் இதனுடைய ஆவரேஜ் 1.62 அப்படிங்கும் போது ஸோ அதை தாண்டி வந்துட்டு மேல போகும்போது இது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொல்றோம். ஓகே, அதே மாதிரி கீழே போகும்போது பிரேக் டவுன். அப்போ ஆவரேஜா என் பையன் வந்து 60 மார்க் தான் இங்கிலீஷ்ல எடுப்பான், இந்த வாட்டி 90 எடுத்திருக்கான் அப்படின்னா நல்லா படிச்சிருக்கான், கிட்டத்தட்ட என்ன சொல்றது ஒரு ஃபார்ம்ல இருக்கான் அப்படிங்கிற அர்த்தம். அந்த மாதிரி தான் இந்த இண்டிகேட்டர். ஸோ நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு இண்டிகேட்டரையும் முழுமையா ஒரே இண்டிகேட்டர் மட்டும் பயன்படுத்தி இந்த ஒரு ட்ரேடும் எடுக்க முடியாது. ஸோ எல்லாமே வந்து என்ன சொல்றது ஒவ்வொரு ஆக்சுவலி அம்சங்கள் எப்படி வந்து ஒரு உணவே இருக்கட்டும், ஒரு டேஸ்ட் கிடைக்குன்னா ஒரு ஆக்சுவலி ஒரு இன்கிரீடியன்ட் போட்டு ஒரு டேஸ்ட்டை கொண்டு வர முடியாது. ஒரு 4 இன்கிரீடியன்ட் 5 இருக்குன்னா அது டேஸ்ட் வர முடியாது. அதே மாதிரிதான் ட்ரேடிங்க்கும் எல்லா இண்டிகேட்டரும் தேவைப்படும். அட்லீஸ்ட் ஆக்சுவலி சம் கீ மெயின் இண்டிகேட்டர்ஸ். அப்படி ஒரு மெயின் இண்டிகேட்டர் ஸ்டாப் லாஸ் ஒரு ட்ரேடிங் எடுக்கும்போது ஒரு வால்யூம் ஒன்று தேவைப்படும், ஒரு டைரக்ஷன் ஒன்று தேவைப்படும். வால்யூம் போது ஒரு VWAP, டைரக்ஷன் போது ஒரு RSI இல்லை ஒரு MACD. ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்ப்பது இந்த ஏடிஆர் அப்படிங்கறது கண்டிப்பா பயன்படுத்தலாம். சோ அந்த அடிப்படையில் தான் நீங்க பார்த்திருக்கோம். ஈவன் தார்வாஸ் இண்டிகேட்டர் பயன்படுத்துறவங்களும் நம்ம பார்த்திருக்கோம். தார்வாஸ் இண்டிகேட்டர் நம்ம வீடியோல போய் பாருங்க. அதுலயும் வந்து பிரேக் அவுட் ஆக்சுவலி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கட்டம் கட்டுறது அப்படிங்கிறது தார்வாஸ் இண்டிகேட்டர், அதையும் வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இண்டிகேட்டர் பார்த்து ட்ரேடிங் எடுக்கும்போது கண்டிப்பா உங்க ட்ரேடிங் ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தாண்டி ட்ரேட் வித் ட்ரெண்ட் அப்படிங்கும்போது ஓவரால் நிஃப்டி எப்படி போயிட்டு இருக்கு அதை வச்சு ட்ரேட் பண்ணும்போது இன்னும் வந்து நம்மளுடைய சக்சஸ் ரேட் அதிகமாயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஏடிஆர் வந்துட்டு வெல்ஸ் வந்து எதுக்காக கண்டுபிடிச்சாரு, எந்த மார்க்கெட்டை கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்துல கமாடிட்டி மார்க்கெட்டா இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டா, ஒவ்வொரு வீடியோட முடிவிலும் அதனுடைய புரிந்துணர்வு தெரிஞ்சதுக்காக ஒரு கேள்வி கேட்போம். அந்த அடிப்பில் என்ன கேட்கிற கேள்வி ஏடிஆர் வாஸ் ஒரிஜினல் டெவலப்டு ஃபார் விச் மார்க்கெட் அப்படிங்கிற பதில் வந்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. மீண்டும் நல்ல தவறுடைய வீடியோஸ் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நீங்க வந்துட்டு பங்குச்சந்தை புதியதா இருந்து இந்த இண்டிகேட்டர் ஜெரோதாலே அப்ஸ்டாக்ஸ்ல பயன்படுத்தணும் அப்படின்னா அதற்கு உங்க டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். அந்த டிமேட் அக்கௌண்ட் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். உங்களுடைய ட்ரேடிங் தொடரலாம். கேபிஎல் சப்போர்ட்லாம். மீண்டும் நல்ல தகவல் அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.